ஹாய், நான் அமரேஷ் பேசுகிறேன். கிரவுண்ட் ஃப்ளோரில் பாத்ரூம் எல்லோரும் யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க. இது வந்து ஸ்டாப் ஒர்க் போட்டிருக்காங்க பாருங்க. அப்படியே என்ட்ரு ஆகிட்டு வந்து இந்த சைடு ஹெல்த் ஃபாசெட்டுக்கு வச்சுருக்காங்க. அப்படியே வந்து இது வந்து ஃப்ளஷ் டேங்க் வச்சுருக்கோம். ஹீட்ருக்கு மிக்சர் போட்டு ஷவர் போடுற மாதிரி இது வாஷ் மிஷினுக்கு இங்கே ட்ராப் வச்சு வெளியில் தள்ளிடுவோம். இங்கே வந்து ஒரு இண்டியன் டாய்லெட் வருது ஃப்ளஷ் டேங்கோட. இது வந்து கடைசியாக வைக்கிறோம். இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இதை. இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் காமன் டாய்லெட்டு. ஸ்டாப் பார்க் வச்சுருக்கோம் பாருங்கள். ஸ்டாப் பார்க்கில் வந்து என்ட்ராய்ட்டு வந்து செடி கீசருக்கு போகுது. ஹெல்த் ஃபெசிலிட்டி பண்ணி வச்சுருக்கோம். டேங்கர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். கன்சோல் டவர் வச்சுருக்கோம் பாருங்கள். வால் மோட்டர் கிளாஸெட் வருது. அப்படியே 2 லைன் வந்து அங்கே டைவர்ட் வச்சுருக்கோம். அப்படியே இங்கே வந்து இங்கே வாஷ் மிஷின் ஹாட் கோல்டு இங்கே ட்ராப் வச்சுருக்கோம் பாருங்கள். இங்கே ஒரு ட்ராப், இங்கே ஒரு ட்ராப். ட்ரிப் பைப் வச்சுருக்கோம் பாருங்கள். தண்ணியில் பாத்ரூம் எதுனா லீக் ஆகுனா இது வழியாக வெளியில் போயிடும். டாய்லெட்டோட கன்சோல் டவர் லைன் வந்து வெளியே போய் பாருங்கள். இது வந்து செகண்ட் ஃப்ளோரில் டேடி ரூமு. மேலே லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து சோலார் ஹீட் பம்புவோட லைனு. கோல்ட் வாட்டர், ஹாட் வாட்டர். இது ஹீட்டு லைன் வச்சுருக்கோம். ஸ்டாப் பார்க் இது வருது பாருங்க. இங்கே அந்த ஹீட் பம்புக்கு கீழே என்ட்ராயிட்டு வந்து அது வந்து ஹீட் பம்போட லைனு. அங்கே கீழே என்ட்ராயிட்டு வந்து ஸ்டாப் கார்க் வச்சு இப்படி போட்டு நேராக மேலே கோல்டு வாட்டர் இறக்கிருக்கோம். இது வந்து ஹாட் வாட்டர் பைப். ஹீட்ரு வச்சா சுடு தண்ணி வர பைப்பு. இந்த பைப் அப்படியே நேராக கீழே வருது. இது வந்து நம்ம எப்பவுமே கீசர் வைக்கிற மாதிரி ஹாட் வாட்டர். டைவர்ட் வச்சுருக்கோம் பாருங்க. கன்சோல் டைவர்ட்டு, ஸ்பவுட், ஷவர் வந்து ரெயின் ஷவர் வச்சுருக்கோம் 8 அடியில். அப்படியே ஹாட் கோல்டு வருது. ஹீட்ரு வேணாலும் வச்சுக்கலாம், சோலார் லைன் வேணாலும் லிங்க் பண்ணிக்கலாம். கன்சோல் டேங்க் வச்சுருக்கோம் பாருங்கள். ஹெல்த் ஃபெசிலிட்டி லைன் கன்சோல் டேங்க்குக்கு அப்படியே வருது. இங்கே மிக்சர் டேப் வச்சுருக்கோம். டாப்பில் வரும். இது அப்படியே 1.25 வேஸ்ட் லைன் வச்சுருக்கோம் பாருங்கள். 1.5 அப்படியே ட்ராப் வச்சுட்டு வாஷ் மிஷின் வருத்தாங்க. அங்கே மொத்தமாக ஒன்றா லிங்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஒய்ப் போட்டு இதுக்கு ஷூ போட்டு ஒய்ப் போட்டு இப்படி ரெடி பண்ணி வெளியே தள்ளியிருக்கோம். இந்த டாய்லெட்டான இருக்கிறதுக்கு வசதி தண்ணி வந்து வெளியே போகிறது. குளிக்கிற தண்ணி வந்து இந்த 2 அடி நீட்டு கிரேடிங் வருது. அதனால் சைடாக வச்சுருக்கோம். 2 அடி வரும்போது அந்த இடம் கவர் ஆகிடும். இது வந்து ஏஎஃப் அவரோட பிரதரோட ரூம்பு. மேலே இருக்கிறது ஹீட் பம்ப் லைனு. ஒரே ஈவனாக வச்சுருக்கோம் பாருங்கள். இது வந்து எப்போவுமே நம்ம கீசருக்கு தூக்கும் பார்த்திங்களா, ஹாட் கோல்டு. அது அப்படியே கோல்டு வாட்டர் வருது. ஸ்டாப் கார்க்கு மூலம்னா இது 2 நிற்கும். இது வந்து ஹீட் பம்போட லைன் டேரெக்டாக வராது. இங்கேருந்து தான் இறங்குது கோல்டு வாட்டர். வந்து கோல்டு வாட்டர் ரைட் சைடில் போகுது. ஹாட் வாட்டர் வந்து டைவர்ட்டருக்கு வருது. அப்படியே கோல்டு வாட்டர் நேராக வந்து கோல்டு வாட்டருக்கு வந்து பாருங்கள். ஸ்டாப் கார்க்கில் வந்து டைவர்ட்டருக்கு போகுது. இது வந்து ஹாட் வாட்டர் பைப். டேரெக்டாக அப்படியே ஹாட் வாட்டர் வந்து சோலாருக்கு வந்து நேராக வருது பாருங்கள். இது அப்படியே வந்து அந்த சைடு வாஷ் மிஷின் இருக்குது. மிக்சர் வாஷ் மிஷின் ஹாட் கோல்டு. இதுக்கு லைன் வருது. டைவர்ட்டருக்கு ஹாட் கோல்டு கொடுத்துருக்காங்க. மேலே வரது ஹாட்டு, கீழே வரது கோல்டு, ஸ்பவுட்டு. இது வந்து ஒரு சைடு பாடி ஜெட்டுக்கோட ஆப்ஷன். இது வந்து இன்னொரு சைடு பாடி ஜெட் வச்சுருக்கோம், அதுக்கு ஒரு ஆப்ஷன். இது ரெண்டும் டூ வே ஷவர் வருது. அப்படியே இந்த மேலேருந்து இறங்குற கோல்டு வாட்டர் வந்து அதான் இந்த சைடு வந்து டைவர்ட்டருக்கு போகுது. இந்த சைடு வந்து அப்படியே டேங்க்கு போகுது பாருங்கள். கன்சோல் டேங்க்குக்கு அப்படியே ஹெல்த் ஃபாசெட்டுக்கு டேங்க்குக்கு லிங்க் பண்ணியிருக்கோம். வாஷ் பேஷனுக்கு 1.5 பைப் போட்டு அந்த ட்ராப் வச்சு பெண்டு போட்டு எடுத்து வந்துருக்கும் பாருங்கள். இங்கே ஒய்ப் போட்டு இங்கே கிளாஸெட் அந்த வர தண்ணி போகிறதுக்கு ட்ராப் வச்சுருக்கோம். இது குளிக்கிற இடத்துக்கு இங்கேயும் அதே 2 அடி கிரேடிங் தான் வருது. இங்கே சைடில் வரும்போது கவர் ஆகிடும். இங்கே டாய்லெட் லைன் வச்சு வெளியில் தள்ளியிருக்கோம். கெஸ்ட் ரூமு. இண்டியன் டாய்லெட் வச்சுருக்கோம் கீழே. அதுக்கு வந்து ஃப்ளஷ் டேங்க்கு வச்சுருக்கோம். ஒரு மண்ணு கொட்டி வச்சுருக்கோம், ஏன்னா டஸ்ட் வந்து உள்ளே போய்டுன்ட்டு. பின்னாடி கனெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த 1.25 பைப். வாட்டர் லைன் வந்து கீழே இருக்கிறது. மேலே இருக்கிறது வந்து சோலார் லைன். அதான் ஹீட் பம்ப் வச்சு இங்கே பாயிண்ட் வச்சுருக்கோம். இங்கே ஒரு ஆங்கிள் கார் போட்டு இங்கே ஹீட் பம்ப் லிங்க் பண்ணிட்டோன்னா பாத்ரூமுக்கு ஹாட் வாட்டர் வந்துடும். சப்போஸ் கீசர் வைக்கிற மாதிரினா இங்கேருந்து கோல்டு வாட்டர் போயிட்டு ஹீட் பம்ப் கீசர்லேருந்து இங்கே சுடு தண்ணி வந்து லிங்க் ஆகிடும். நான் கோல்டு வாட்டர் வந்து ஸ்டாப் கார் போட்டு வச்சுருக்கோம். மேலே கீசர் தூக்கி வச்சுருக்கோம். அப்படியே கீழே இறங்குது பாருங்கள் கோல்டு வாட்டர். இந்த சைடு இறங்குது ஹாட் வாட்டர். அப்படியே 2 வரது பாருங்கள். மேலே வரது கோல்டு வாட்டர். டேங்க் ஃப்ளஷ் டேங்க் ரெடி பண்ணியிருக்கோம். அப்படியே ஹாட் கோல்டு வருது. மேலே வரத்துல செட்டுக்கு லைன் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இண்டியன் டாய்லெட்டுக்கு
இப்படி நேராக வந்து பாருங்கள். இந்த டைவர்ட்ரு கொடுத்துருக்கோம் கோல்டு, கீழே வரது ஹாட்டு. லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கோம் ஸ்பவுட்டு, ஷவரு. இப்படி கோல்டு வாட்டரில் போய் ரைட் சைடில், ஹாட் வாட்டர் லெஃப்ட் சைடில் வச்சுருக்கோம் பாருங்கள். இதுக்கு ஒன்றரை பைப் அங்கே வந்து சங்கன் வரதாண்டி கீழே இறக்கி போட்டிருக்கோம். இந்தியன் டாய்லெட் வரதாண்டி இங்கே வந்து கார்னராக வச்சுருக்கோம் ட்ராப்பு. அப்படியே வந்து வெளியில் போகுது. இந்தியன் டாய்லெட்லேருந்து அப்படியே வெளியில் போகுது. இது 3rd ஃப்ளோரில் சாரோட ரூமு. இந்த 2 லைன் வந்து பாருங்கள். மேலேருந்து வரது வந்து கோல்டு வாட்டர், கீழேருந்து வரது வந்து மேலேருந்து ஹீட் பம்ப் லைன். இங்கே வந்து இது ஷவர் வைக்கல, அதனால் அங்கே பால்சனிங் வந்து ஓப்பன் இல்லையாங்காட்டி அந்த சைடு எடுத்துன்னு இருக்கும். லெஃப்ட் சைடில் வரது வந்து கோல்டு வாட்டர். லெஃப்ட் சைடில் வந்து அந்த வாஷ் மிஷின் டேப்புக்கு வந்து லைன் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அப்படியே ஹாட் வாட்டர் லைன் கீழே இருக்குது. இது வந்து மேலே ஹீட் பம்ப் வர லைன் வந்து நேராக கொடுக்கக்கூடாது. ஹீட் பம்ப் லைன் வந்து அந்த பக்கம் போகணும். மேலே ஹீட்டர்லேருந்து எடுத்து கொடுத்துருக்கோம் பாருங்கள். அப்படியே ஈராக பண்ணணும். அப்படியே இதை நேராக போய் பாருங்கள். 3 லைன் போயிட்டு 3 லைன் இங்கே வருது பாருங்கள். அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து ஹீட் பம்ப் லைனு. இது 2வது வர்றது இந்த 2வது வந்து கோல்டு வாட்டர். அப்படியே அங்கேருந்து கோல்டு வாட்டர் எடுத்துகிட்டு இருக்கும். அந்த 2வது வந்து வருங்க பாருங்கள். கோல்டு வாட்டர் லிங்க் ஆகுதுங்களா? இங்கேருந்து வந்து மேலே கோல்டு வாட்டர் போயிடுது. அப்படியே திருப்பி அங்கேருந்து ஹாட் வாட்டர் அப்படியே இறங்கி வந்து மேலே ஹாட் வாட்டர் வருது. இது வந்து ஹீட் பம்ப் லைன் கீழே கடைசியாக வருது. ஸ்பவுட்டுக்கு லைன் வச்சுருக்கோம் பாருங்கள். அதுக்கப்புறம் இது ஒரு பக்கத்தோட பாடி ஷவருக்கு, இது இன்னொரு பக்கத்தோட பாடி ஷவருக்கு இது வச்சுருக்கோம் பாருங்கள். மேலே வந்து 2 ஷவர், ரெயின் ஷவர் வருது. ஸ்ட்ரெயிட் சென்டர் பண்ணி வச்சுருக்கோம். அதான் இங்கே தானே இந்த வாஷ் பேஷனுக்கு லைன் வச்சுருக்கோம் டைவர்ட்டர். கீழே ட்ராப் வச்சுருக்கோம் பாருங்கள். இங்கே வந்து வாட்டர் வைப்பாங்க, அதனால் கார்னராக வச்சுருக்கோம். அப்படியே வந்து இங்கே ஒரு ஒய் போட்டு அப்படியே பெண்டு போட்டு வெளியே போகுது. இங்கே அப்படியே ஒரு பெண்டு போட்டு ஒய் போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். ஒய் போட்டு நேராக இங்கே ட்ராப் வச்சுருக்கோம் பாருங்கள். இங்கே 2 அடி கிரேடிங் வருது. அதான் சென்டராக வச்சுருக்கோம். இங்கே டாய்லெட் லைன் வந்து அந்த சங்கன் ஏரியாவில் வச்சுருக்காங்க, அதனால் இந்த ஹோல்ஸில் விடாமல் அங்கே தனியாக வச்சுருக்கோம். இதுக்கு மட்டும் இங்கே லைன் இது வந்து காலம், அதனால் லைன் கொடுக்க இடம் இல்லாதால எங்கள் கன்சல்டன்ட் போட்டு இங்கே தனியாக ஒரு லைன் கொடுத்துருக்கோம் இதுக்கு.